என்ன வாழ்ந்தே போயிட்டேன். காபி காபி. என்ன காபி? நெஸ் காபி. நான் கேட்டது கிஸ் காபி. என்ன யாரு காலையாளர் இருந்தா என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? நமக்கு இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்கலையேன்னு ஆம்பளைங்க நினைப்பாங்க. இப்படி ஒரு புருஷன் கிடைக்கலையேன்னு பொம்பளைங்க பொறாமப்படுவாங்க. அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க. வேற எப்படியா? சுத்த கைவாளி பிள்ளையா இருக்குதே அப்படின்னு உங்களை சொல்லுவாங்க. ஒண்ணு இந்த பொண்ணு என்ன புருஷனை முந்தானிலேயே வச்சு முடிஞ்சுட்டு இருக்காளே அப்படின்னு என்ன சொல்லுவாங்க. முந்தானையில இல்ல முண்டங்களா, என்னுடைய ஆசை கணவரை அடிமடியிலேயே கட்டி வச்சிருக்கேன்னு பதிலுக்கு நீ பழிச்சு அடிக்க வேண்டியதானே? அதுதான் எனக்கு துளி கூட வெக்கமே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நீ வெக்கத்தை காட்ட வேண்டிய இடம் வீட்டு ஹால், பெட்ரூம் இல்ல. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். எவ்வளவு காலத்துக்கு தான் இப்படியே இருக்க முடியும்? இந்த குதிரை மட்டும் எனக்கு பண்ணாம இருந்தா நம்முடைய சதாபிஷேகம் வரைக்கும், அதாவது 80 வயசு வரைக்கும் என்னுடைய காதல் ஜட்கா வண்டி கடகட கடந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அது இல்ல. என்ன? அடுத்த வருஷமே இது சண்டி குதிரை ஆயிடும். அப்புறம் உங்க ஜட்கா வண்டியோட சக்கரம் கழண்டுக்குமே. அடி பாவி, ஏன்டி எப்படி சொல்ற? ஓஹோ, குழந்தை குறுக்கணும்னு சொல்றியா? குறுக்கிற குழந்தைய நொறுக்கிற. எங்க அந்த குழந்தை? ஐயோ வேண்டாங்க, எனக்கு நீதான் வேணும். எனக்கு குழந்தைதான் வேணும். அப்ப நான் வேண்டாமா? வேண்டாம் சொல்வேனா? என்னுடைய அன்புல பாதி புருஷனுக்கு பாதி பிள்ளைக்கு. அடியே, உனக்கே இது தர்மமா? உன்னுடைய அன்பு மொத்தமா புத்தகை எடுத்துலாச்சு. என்ன இப்படி மோசம் பண்ணலாமா? போனா போகுது, ஏதோ 10 மாசம் வயசுல வச்சிருந்தேங்கிறதுக்காக 1 மாசத்துக்கு 1% வீதம், 10 மாசத்துக்கு 10%, அதாவது உன்னுடைய அன்புல 10% குழந்தைக்கு கொடுத்துட்டு மீதி 90 எங்கிட்ட தள்ளி. என்னையே தடுறீங்க? கண்ணே கண்ணே, ஒன்னே ஒண்ணு. சூரிய உதித்ததுக்கு அப்புறம் சுத்தமா கொடுக்க மாட்டேன். சந்திரன் வந்ததுக்கு அப்புறம் நீ கொடுக்கறதுன்னா நானே எடுத்துக்கிறேன். ஐயோ குழந்தை அழுதுங்க, விடுங்க. குழந்தை சொன்னாங்க.